தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை சுவைப்படுத்துகிறவர். God is my strength and power, and He make me way perfect. 2 சாமுவேல் 22:33. God is my strength and power, and He maketh my way perfect. அவர் என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய வழியை சீர்படுத்துகிறவர். எனவேதான் சீர்கெட்ட பிள்ளைகளே வாருங்கள், உங்கள் சீர்கேடுகளை நான் மாற்றுவேன். சீர்கேடு என்று சொல்லுகிற போது ஆண்டவருடைய வழியிலே நடக்கிற வாழ்வு. தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அந்த நீதிமான் நடக்கிற வழியிலே இருந்து சற்றும் பின்வாங்கி விடாதபடிக்கு, தேவனுடைய வழியில் நடக்கிற அந்த பாதையிலிருந்து பின்வாங்கி விடாதபடிக்கு நாம் அந்த வழியிலே உண்மையும் உத்தமமாக நடக்க அவர் நமக்கு பாதுகாவலராய் அரணானவராயிருக்கிறார். தேவன் நல்லவர். நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம் அவருக்குள் வாழும்படியாக. இந்த காலை வேளையில் செய்தியை கேட்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிட்டப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தேவனுடைய வழி நீதியானது, உத்தமமானது. அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம், அக்கிரம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம், அன்பு அற்ற உலகத்திலே வாழ்கிறோம். கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று சொன்னதை போல இன்று குடும்பங்களில் அநேக பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அன்பற்ற வாழ்வு, அன்பற்ற வாழ்வு, அனுகிரகமற்ற வாழ்வு, பாதுகாப்பற்ற வாழ்வு. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், இந்த காலை வேளையில் நான் உனக்கு பாதுகாவலராயிருக்கிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறவர் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு விளக்காயிருக்கிறார், பாதுகாப்பாயிருக்கிறார், பராமரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வழியை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக தேவன் உங்களை உயர்த்துவார். காரணம், உங்களுக்கும் எனக்கும் அரணாயிருக்கிறவர் ஆண்டவர். தேவன் நோக்கி பார்க்கலாமா? வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஒரு விசை கூடமை துதிக்கிறேன், சொத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அரணாய் இருக்கிறதுக்காய் நன்றி, நீர் பாதுகாவலராய் இருக்கிறதுக்காய் நன்றி. உடைய பாதுகாப்பின் பெட்டகம் என்னோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ அரணாய் இருப்பீராக. ஆண்டவரே, அவருடைய வழியை சுவைப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.